தேர்வில் வெற்றி பெற்ற மாநில அளவில் 7வது மதிப்பெண் பெற்ற ஹாஜித் பாஷா அவர்களையும் அவரது குடும்பத்தினரையும் விருது பெற மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். ஜிகர்தண்டா சம்பவ கோப்போட தலைவன் my boy. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஹாஜித் பாஷா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணதுக்காக கோபி சாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்திருக்க சகாயம் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ என்னுடைய இந்த எஸ்ஏ எக்ஸாம் ஜேர்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ எனக்கு ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் படிக்கணும்னு கூட தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை எடுத்து வச்சு ஃபோனில் கூகுள் பண்ணி தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். சுறா கைடு, சக்தி கைடு அந்த மாதிரி வாங்கி தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்படி படித்தே நான் வந்து ரிட்டன் கிளியர் பண்ணி ஃபிசிக்கல் கிளியர் பண்ணி இன்டர்வியூவில் போயிட்டு ஆஃப் மார்க்கில் வெளியே வந்துட்டேன். ஸோ அகைன் 2022 அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் தான் படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ அதுவும் 11th 12th இருந்து தான் எஸ்ஐனா கேட்பாங்க. ஸோ 6 to 10 பிசிக்கு கேட்பாங்க அப்படின்றது ஒரு புரிதல் இருந்துச்சு. ஸோ 11th 12th படிச்சுட்டு போனேன். அந்த டைமும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் 0.5 போயிடுச்சு. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. 6 to 10 ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருந்தாங்க நமக்கு. ஸோ அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, எப்படியும் 6 to 10 பிசி லெவல் தான். ஸோ 11th and 12th டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு படிச்சுட்டு போனேன். பட் அவங்க 6 to 10 அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணதுனால மறுபடியும் 0.5 போயிருச்சு. மறுபடியும் 2023 ட்ரை பண்ணேன். ஸோ இப்போ தான் நான் இதுக்கு முன்னாடி செஞ்ச தப்பெல்லாம் அனாலிசிஸ் பண்ணேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 2022 நடந்தது, மாடல் கொஸ்டின் பேப்பர், சிலபஸ், இது எல்லாத்தையும் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்றத யோசித்தேன். அதை சரி பண்ணேன். ஸோ 140க்கு 131 கொஸ்டின்ஸ் எடுத்தேன். ஸோ இந்த வாட்டி இப்போவும் எனக்கு அதே ஆஃப் மார்க் மேலே ஒரு வருத்தம் தான். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா 132 கொஸ்டின்ஸ் எடுத்தவர் தான் ஸ்டேட் ஃபஸ்ட். என்னோட 0.5 எடுத்தவர் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டில் இருக்கிறாரு. அவர் இன்டர்வியூவில் 10 out of 10 போட்டதுனால ஸ்டேட் ஃபஸ்ட்லேயே இருந்துட்டார். நான் 8 மார்க் எடுத்ததுனால ஸ்டேட் 10க்கு வந்துட்டேன். ஸோ ஒரு 0.5ஓட வேல்யூ என்னன்றது இதை விட கிளியராக உங்களுக்கு யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ ரிட்டன்லேயும் நான் 0.5 வந்திருக்கேன், ஓவரால்லையும் 0.5 வந்திருக்கேன். ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்ற இடத்துலையும் அந்த 0.5 நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் எக்ஸாம் ஹாலில் ஷேட் பண்ணும்போது ஒரு கொஸ்டின் உங்கள் லைஃப்பை எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணும். ஸோ ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஷேட் பண்ணாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஷேட் பண்ணுங்கள் ஒரு கொஸ்டினும். ஸோ அதுக்காக தான் அதை சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு முப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் தான் கொடுக்குறாங்க. இப்போது சிலபஸ் வைஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. கிளாஸஸ் கொடுக்குறாங்க, டெஸ்ட் பேட்சஸ் கொடுக்குறாங்க, கிரவுண்ட் இருக்குது, படிக்கிறதுக்கு ஒரு நல்ல என்விரான்மெண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக நீங்களும் போலீஸ் ஆகிடலாம். ஆல் த பெஸ்ட். எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ. லாஸ்ட்டாக சகாயம் சார் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நேர்மை மட்டும்தான். ஸோ அதே நேர்மையோட நாங்களும் சர்வீஸ் பண்ணோன்னு சொல்லிக்கிறோம். ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ. தனது விடாமுயற்சியின் காரணமாக மாநில அளவில் 7வது இடம் பெற்று சிறப்புரை வழங்கிய ஹாஜித் பாஷா அவர்களுக்கு நன்றி.